இருக்குமான்னு ஒரு சின்ன சிந்தனையை கால் விட்டுவாங்க. வெட்டிக்காரங்க வயிறே கடுப்பு, எனக்கு கடுப்பு. இந்த நோய் எங்கனே தீர்த்தரலாம்னு உத்தரவு, தீர்த்து வச்சிருவோமா? கத்தி இருக்குண்ணே, என்ன நினைச்சுக்காப்பா? இந்தா பிடிக்கலாம். ஆறு ஆதாரங்களுக்கும் சக்தியை கொடுத்தாச்சு. இனி இந்த வலி வேதனை இருக்காது, மரமரப்பு தன்மையும் தோன்றாது. இதை வச்சு குளிச்சுக்கணும். மாறுபாடு தன்மைகள் இல்லை, இயற்கை தான், மாற்றியாச்சு. இந்தாம்மா வெற்றி உண்டு. இந்தா சந்தோஷமா இரு மகளே. என்னப்பா ஜாதகமா? வா, பத்திரமா வச்சிருக்கியா? நடக்கும் என்பார் நடக்காது, நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்துவிடும், கிடைக்கும் என்பார் கிடைக்காது, கிடைக்காதென்பார் கிடைத்துவிடும். என்ன டாக்குமெண்ட், என்ன விஷயம்? புரியல. அப்பா பெரியப்பா 2 பேரும் தவறிட்டாங்க. அது யூடிஆர்ல இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லைன்னு எல்லாம் நடக்கிறாங்க. காலில் வந்துட்டு வா ஐயா, இதனுடைய விஷயம் எனக்கு தெரியணும். ஓ, புறப்பட்டீங்களா? சாப்பிடாண்டமா? எப்பா இதுக்கு 2 ஆம்பளை போட்டு போடுதான். கோர்ட் வர போகக்கூடிய நிலைமைகள் இருக்கு, புரியுதா? அதில் மாற்றி உனக்கு உரிமை உண்டுங்கிறத நிர்ணயம் பண்ணி தந்தால் போதுங்களா? இந்த வெற்றியாக்கி தரேன். உங்கள்கிட்ட பேரண்டி டாக்குமெண்ட்டு ஐயப்பாடு சந்தேகத்துக்குரியதாக இருக்குது, அதுதான் இந்த பிரச்சனை. இதனுடைய டாக்குமெண்ட்டு ஜெராக்ஸ் வச்சு சென்னைக்கு சென்று எக்மோர் பக்கத்தில் தலைமை ஆவண காப்பகம்னு ஒன்று இருக்குது, அவங்கள போய் பார்த்து இதனுடைய மூலப்பத்திரத்தை எடுத்தாங்கன்னா எடுத்து வந்துடுவாங்க. இந்தா ஒரு 20 நாளையில் முடிச்சிடும். பக்கத்தில் வா, வெற்றியாக்கி தரேன். என்னை பார்த்துட்டு போ, நடத்துவோம். கர்மசாமிக்கு கோபிச்செட்டிப்பாளையம். எந்த ஊர் உங்களுக்கு? அவ்வளோதான். அது எப்படி ரெக்கமெண்டா? சாமி கூப்பிடாம எப்படியா பண்ண முடியும்? கோபிச்செட்டிப்பாளையம் 1 2 3 4. வியாபார ஸ்தாபனம் யார் வச்சுருக்கா? வியாபாரம், வியாபாரம் என்ன வியாபாரம்பா? அது வியாபாரமா? வியாபார ஸ்தாபனம், தொழில் ஸ்தாபனம்னு சொன்னால் நீ வந்தது கரெக்டு தான். என்ன வியாபாரம்? வெரி குட், இது கரெக்ட். கோழியை விற்று நீங்கள் வளர்த்து விற்றுருந்தீங்க. நம்ம சொன்ன எவன்டா கேட்டான்? யார் இது? இன்னொரு தடவை கால் வந்துட்டோம். வியாபாரம்னு கூப்பிட்டுட்டேன். ஆனால் நீ வந்தோடனே எனக்கு ஒரு டாக்டர் வராரு. உன் உடல்நிலைகளை போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தியா? என்ன சொன்னாங்க? கால் வந்துட்டு வா. ஒரு டாக்டர் வராரு, என்கொயரி பண்ணி வச்சுருக்காங்க, கேள்விக்குறி போட்டு வச்சுருக்காங்க. ஆப்ரேஷன் பண்ணவா வேண்டாமா அப்படி கேட்குறாங்க. அறுவை சிகிச்சை பண்ணாமல் குணமாக்கணும்னு நினைக்கிறியா? அது முடியுமா அப்படின்னு சாமி நினச்சா முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி உனக்கு. கொண்டு வா. டெஸ்ட்டுக்கு வேறு இடத்துக்கு அனுப்பியிருக்காங்களா? அனுப்பி ரிசல்ட் வந்துருச்சா? என்ன ரிசல்ட் வந்திருக்கு? கண்ண முடிக்கா நல்ல முடி. கால் ஒன்று சொல்லலாம்.
3 வருஷம் இந்த நோய் மெல்ல மெல்ல வளர்ந்துருக்கு. புரியுதா? அதை வந்து இவங்கெல்லாம் கண்ணுக்கிடாமல் சாதாரண வலி அப்படின்னு நினைக்கிறீங்களா, விட்டுட்டீங்க. இது பயப்படக்கூடிய அளவுக்கு ஒன்றும் கிடையாது. இன்ஜெக்ஷன், அதாவது கம்ப்யூட்டர் மூலமாக லேப்ரோஸ்கோபிக் இன்ஜெக்ஷன் மூலமாகவே இதை கரைச்சிடலாம். அறுவை சிகிச்சை என்பது மேஜராக வேண்டியது இல்லை. இது இல்லாத அளவுக்கு நிலை இருந்தால் போதுங்களா? வேறு என்ன வேணும்? கால் வந்து குடிக்கிறது கொண்டு முடியாண்ணே. என்ன இருக்குது? வாங்கி வந்தாச்சா? ஜூஸ் படிச்சு வாமா. உன் தொழிலை போய் பார்த்தேன். ஏய் என்ன எத்தனை கோடிக்கு சூப்பர்வைசர் ஆர்டர் தந்தார்? எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிடக்க நீ வாங்கி போட்டிய. கால் வந்துட்டு வா. அதான் போயிட்டு வா. பிள்ளைகள் பாவம். டீ எனக்கு வேண்டவே வேண்டாம், இளநீயும் வேண்டாம். வாமா. அக்னியால் பாதிக்கப்பட்டது உண்டு. அதுக்கு இதுவரை உனக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல. அதனால் நீயா வாங்கி வச்சு எதுவும் செய்யலான்னு முடிவு எடுத்துடாத. அது உனக்கு பாதிப்பை கொடுக்கும். நீ இப்போ இருக்கக்கூடிய கம்பெனியால் உனக்கு லாபத்தை வாங்கி தந்துருந்தேன். அதுக்கு அடுத்து மீண்டும் இதே தொழிலை நடத்தி தரேன். வேறு என்ன வேணும்? உண்டு வாங்கி தரோம்னு சொல்லிட்டேன். நீ தான் புரியலை. இந்த அப்படி எழுதிட்டாங்க. உன்னுடைய நேமிலிருந்து எல்லாமே இருக்குது. 2.5 மாதம் ஆகும் வாங்கி தரேன். வெற்றி மகிழ்ச்சி அடைவாய். அப்படியா கருப்புசாமி? என்ன குழந்தையை பற்றி கேட்டு வந்தது யார்? யாருக்குண்ணே குழந்தை? உங்களுக்கு. துணைவியார் எங்க? கால் வந்து உங்கள் ஊர்லேருந்து அந்தியூர் எத்தனை கிலோமீட்டர்? நீங்கள் இருக்கிற பகுதிக்கும் அந்த ரோட்டுக்கும் தொடர்பு இருக்கோ? அதான் அந்தியூர் ரோடுன்னு போர்டு படித்து பார்த்தாங்க. மேலே அந்தியூர் ரோட்டு ஏரியா தான் உங்கள் பகுதியில் இருக்கா? சரி, கால் பண்ணிட்டு வரேன். நான் இருக்கேன் அங்கே. நாம யார்? கருப்பசாமி இருக்கனாடா. உன்னுடைய பகுதிக்கு நான் போய் பார்த்தேன். என் தங்கை காளி, முத்து ஆக ஒரு மாறி, அங்கே நானும் கருப்பசாமியும் அந்த ஏரியாவில் இருப்பேன். இந்த குழந்தை சம்பந்தமாக மருத்துவத்தில் ஏதாவது பதில் வந்துச்சா இதுவரை? கண்ணை மூடு பார்ப்போம். பௌர்ணமி அன்னைக்கு உன் துணைவியாரை கூட்டுவா. அன்னைக்கு வரத்தை தரேன், பெற்றுக்கொள்ளலாம். இந்த மன சிதைவில்லாமல் அடைவாய், எல்லா நலமும் பெறுவாய். இந்த மகனே சந்தோஷமா இரு. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு வீடு கோபிச்செட்டிப்பாளையம் வீடு மனை சம்பந்தமாக கேட்டு வந்தது. அக்காவா சோமா இருக்கேன். கால் வந்துட்டு வா. கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து அவுட்டரில் போகுது. வீடு எங்கே இருக்குது? உங்கள் கோபிச்செட்டிப்பாளையம் எல்லையை விட்டு அடுத்த கிராமம். குதிரை அடுத்த இடத்துக்கு போகுது. அதான் கேட்டேன். கோபிச்செட்டிப்பாளையம் வளாகம்ங்கிறதுக்காக நீ என்னையை பார்க்க வர. கால் பண்ணிட்டு மனமே. அப்பா ரொம்ப பேசாதப்பா. கேட்டு என்ன வேணும்? என்ன இடம் உனக்கு? கொஞ்சம் கண்ணை கூட உன் ஊருக்குள்ள போகிறேன். நெஞ்சு படவிட போகிறது. அடிக்கடி வாய்வு குத்துன மாதிரி குத்துது. அதை பற்றியெல்லாம் கேட்கல. நீ வீடு மனையை பற்றி கேட்க கால் உண்டு. கொடுத்துடலாமா? கொடுப்போம். சரி, கரெக்ட். உட்கார். நிமிர்ந்து உட்கார்ந்து என்னையை மட்டும் பிரார்த்தனை செய் பார்ப்போம். வேறு எதையுமே நினைக்கக்கூடாது. கண்ணை முடிக்கா.
இந்தா 2025 முடியுங்குள்ள உனக்கு வீடு அமைச்சு பக்கத்தில் தான். ஒரு தெய்வ சக்தியின் துணையும் உண்டு. என்னைய வீட்டுக்குள்ள வச்சு கும்பிடு, உன் பையனுக்கு வேலை கிடச்சிரும். போய் ஒரு செட்டு படம் வாங்கிட்டு வா போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது. என்ன பிள்ளை? கால் வந்து ஜெய் ஆஞ்சநேயா, ஜெய் ஆஞ்சநேயா. ஏக்கா ஆஞ்சநேயர் கோயில் எங்கேயாவது இருக்கா? அங்கே போய் கும்பிட்டுருக்கீங்களா ஆஞ்சநேயரை? உங்களை பார்த்தோன்னே வராரு, அதான் ஜெய் ஆஞ்சநேயர்னு கேட்டேன். பிள்ளை பேர் என்ன பேர்? கால் வந்துட்டோம். என்னடா அது லூஸா? யாரில் லூஸுங்க? சூஸா? வர்றேன் வர்றேன் வர்றேன். உன் பையனுடைய உள்ளத்தை பார்த்தேன். குரங்குகள் போலே மரங்களின் மேலே தாவி திரிந்தோமே ஒரு பாட்டு சத்தம் கட்டு. அவனுடைய நட்பாலும் பாசத்தாலும் அவன் மனம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த நிலைகளிலிருந்து பிரிந்து வந்து இந்த பாட்டு என்ன படத்தில் தம்பி தெரியுமா உங்களுக்கெல்லாம்? ரத்த திலகம். கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் காலேஜை விட்டு பிரியக்கூடிய ஒரு பிரிவு உபச்சார விழாவுக்கு இந்த பாடல் இயற்றப்பட்டது. பசுமை நிறைந்த நினைவுகளே. அந்த நட்பு பாதத்திலிருந்து பிரிந்து வந்து மன உபாதை அடைந்து உட்கார்ந்துருக்கிற நேரம் இப்போ. அதனால் பிள்ளைக்கு தை மாதம் வர திருமண காலங்கள் ஓடும். ஏடெடுத்து பார்த்தேன். மகர சங்கராந்திக்கு பின்புதான் திருமண காலம் நடக்கும். அதுவரை அவன்கிட்ட அதை பற்றி பேசாமலும் எந்த ஒரு டென்ஷன் பண்ணாமலும் இருப்பதே நன்று. அதற்கிடையில் பணிக்காக இடமாற்றம் வேண்டும் என்ற எண்ணம் அவன் உள்ளத்தில் தோன்றும். அது அவனுக்கு முன்னேற்றத்தையும் கொடுக்கும். அதனால் எல்லாமே பாவம் இல்லாமல் புண்ணிய நிலையில் இருக்குது. இருக்கிற தடையை மட்டும் நீக்கி தந்துடுறேன், வெற்றியாக்கித்தானே. கால் வந்துட்டுவான். சொல்லுமா. இடமாற்றம் ஏற்படும். தை மாதம் வரை பொறுமையாக இருக்கணும். என்ன விஷயங்கிறது 3:30 மணிக்கு உனக்கு சொல்லுவேன். கால் வந்துட்டு வா. நட்பை பற்றி சொன்னேன், பாசத்தை பற்றி சொன்னேன். ஏன் கேள்வி எதுவுமே கேட்கல. பிற விளக்கம் சொல்லுவேன், புரிஞ்சுக்காப்போம். பூர்வீக இடத்தை உனக்கு உரிமையாக்கி தரணும், வெற்றியாக்கி தரணும். வேற என்ன வேணும்? என்ன தெய்வம்? தென் திசையில் கலகாசல மூர்த்தியினுடைய எல்லையில் இருக்கக்கூடிய தெய்வம் அது வேடியப்பர். புரியுதா? அது கருப்பசாமிக்கு மற்றொரு பெயர் தான் அது. அந்த தெய்வம் இனிமேல் உனக்கு துணையாக இருக்கும். வெற்றியாக்கி தரேன், இடத்தையும் மீட்டி தரேன். நல்லா இருக்கும். கருப்பசாமிக்கு பாப்பா. கொல்லிமலை காட்டுக்குள்ளே குள்ளநரி கூட்டமடி, குள்ளநரி கூட்டத்திலே புள்ளிவான் நிற்குதடி, கண்ணி வச்சு வல விரித்த. என்னடா வேணும் தம்பி? உன்னுடைய வீடு உன் முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கு ஒரு கூட்டமே காத்திருக்கு. யாரை சொந்தம் என்று நம்பினாயோ அவர்களுக்கெல்லாம் எதிரி நீ. அதனால் உன்னைய மாட்டி விட்டுட்டு தட்டி விடுறதுக்கு தயாராக இருந்து குள்ளநெறி வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்கடா. புரியுதா? கால் வந்துட்டு வா. என்னாச்சுடா? என்னாச்சு? ஒரு மாதிரி ஜூஸ் கிடைக்குமாடா? இப்போ உன் கடனை தீர்த்து தரணும். அந்த வீட்டை விற்கிறதுக்கு 2 பேரை வந்து கேட்கறதுக்கு வர வைக்கிறேன். தட்டி விட்டுருவோம். இந்த அப்படி கடனை தீர்த்து தரேன். 3 மாதத்தில் எல்லாம் வெற்றியாக முடிஞ்சணும். சந்தோஷமாக பாரு. போய்ட்டு வா. கர்மசாமிக்கு பொம்பளை பிள்ளையினுடைய உடல் அமைப்பை பற்றி கேட்டு வந்தது. பாப்பா என்னடாச்சு இவளுக்கு? புரியல. கால் வந்துட்டு வா. யாரு? ஏய் சடையாண்டி, என்ன இங்கே வந்து நிற்கிற? சுருட்டு எழுப்பியானே. கேட்குற கேள்விக்கு பதில். முனீஸ்வர சுவாமி இங்கே இருக்கிறார். முனீஸ்வர சாமி காட்டில் இருக்கிறாரு. காட்டு முனி. சுருட்டெல்லாம் எடுப்பாரா? சடமுடி போட்டிருப்பாரா? அண்ணா வந்து நிற்கிறான். அதான் கேட்டேன். கால் வந்துட்டு வா.
இடுப்பு, முட்டுகள், விரல்கள், ஜாயிண்ட்டுகளெல்லாம் வலி எடுக்கும், கழுத்து திரும்ப முடியாது, என்ன தூக்கம் தானாக வரும், கண்ணு மட்டும் எரியும். இந்த மாதிரி சூழ்நிலை உனக்கு இருக்கா? இருக்கலாம். சரி, கையை கொண்டா. பிளட்டில் மஞ்சள் காமாலை இருக்குன்னு பார்த்தியா? எத்தனை சென்டிகிரேட் இருக்குது? பிள்ளைக்கு மஞ்சள் காமாலை பகுதி இருக்குது, புரியுதா? இது மந்திரத்தால் தந்திரத்தால் தீரக்கூடிய விஷயம் இல்லைடா தம்பி, உண்மையான மருத்துவத்தால் தீரும். சில ஒன்று நாட்டு வைத்தியத்தை பார்த்து தெளிவு பண்ணு, அப்படின்னா மருத்துவத்தை பாரு, ஆபத்து வராது. இவளுக்கு ஒரு கிரக நேரம், இந்த கண்டத்துலேருந்து உன் பிள்ளையை நான் காப்பாற்றிட்டேன். கால் வந்துட்டு வா. வாராள ஒருத்தி யாரு? கையில் என்ன வச்சுருக்கிற? என்ன வச்சுருக்கிற? கேட்டு பார்க்குறேன். வாப்பா வா. உன் வீட்டுக்குள்ள ஒரு அம்மன் தெய்வம் வருதுடா. கையில் ஒரு பொருளோடு வாரா, புரியுதா? தீபம் போட்டுக்கா, கும்பிட்டுக்கா. நான் கருப்பசாமி முன்னின்று காப்பாற்றி உன் பிள்ளைய வாழ வச்சுட்டாரேன். என்ன அடுத்து வரும்போது இந்த பிள்ளைய வீட்டில் விட்டுட்டு வா, உன்கிட்ட சில விஷயம்லாம் சொல்லியிருந்தேன். அதுக்குள்ளே உன் பிள்ளை சர்வ ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாகிடுவான். அடுத்து பேசுவோம். ஒரு விஷயம் சொல்லுத இருக்கேன், முன்னே கொச்சரி புச்சரி வேலை பார்த்தேன். கர்பசாமிக்கு அதே திருவண்ணாமலை எல்லை. கர்பசாமி எங்கள் பங்கை இன்னொருத்தன் எடுத்துக்கிறது என்ன நியாயம்னு கேட்டேன். என்ன நியாயம்? உன் பங்கை யாரும் எடுத்துருக்காங்களா? என்னது இடமா? யார் எடுத்திருக்கான்? உன் பங்கை யார் எடுத்திருக்கான்? அப்போ கால் வந்துட்டு வாங்க, கால் வந்துட்டு வா. யார் பாப்பா அவனை? தம்பி நல்லா இருக்கியா? பொண்டாட்டி வேணுமா உனக்கு? பொண்டாட்டி வேணுமோ? வாங்கினவங்க பூரா எப்படி சீரழிதாங்க தெரியுமா உனக்கு? தெரியல. உண்மையை சொன்னால் எந்த பேர் ஒத்துக்கிடுவான்? என்ன ஒரு நாள் சந்தோஷத்துக்கு காலம்லாம் இழுத்து கிடப்பான். யார்ட்டையும் சொல்லாதீங்க, நான் சொன்னேன். இன்னொருத்தனை கால் வந்துட்டு வா. என்கிட்ட எவ்வளோ நீட்டாக அருவா இருக்குது தெரியுமா? சும்மா வச்சுருக்கேன்னு நினைச்சிங்களோ, பக்குவமான நேரத்தில் வெளியே எடுத்துருவேன். எல்லாம் இடத்த பற்றி எதுவும் கேட்ட நொங்கு சூற மாதிரி சீவிருவோம்ல. உன்னுடைய கட்டுமனைகளை போய் பார்த்தேன். உங்களுடைய இடத்துல உங்களுக்கு நியாயம் இருக்குது, ஆனால் இன்னொருத்தன் தேவையில்லாமல் நுழைந்து உங்களை இப்போ டென்ஷன் பண்ணியிருக்கான். கேட்டால் பெரிய ஆட்களை கையில் வச்சுட்டு உங்களெல்லாம் வில்லங்கப்படுத்திக்கிட்டு இருக்கான். சட்டப்படியும் போக முடியலை, சமுதாயப்படியும் கேட்க முடியலை, நேருக்கு நேரும் உங்களால் பேச முடியலை. அவனால் ஆபத்து வந்துருமோங்கிற ஒரு அச்சம் உங்கள் உள்ளத்துக்குள்ளே இருக்கா? கால் வந்துட்டு வா. உங்கள் இடத்துக்கு மாந்திரிகத்தால் சில வேலைகளையும் செஞ்சு வச்சுருக்காங்க. நீங்கள் இப்போ குடும்பத்தில் அங்கே அந்த வீட்டுக்குள்ளே இருக்க முடியாத அளவுக்கு மன வருத்தமும் உடல்நிலை கோளாறும் அடிக்கடி வாக்குவாதத்தால் குடும்பம் பிரிஞ்சு போயிருமோங்கிற பயமும் உங்கள் உள்ளத்துக்குள்ளே போய் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த மாந்திரிகம் தான் காரணம். சரியா? இதிலேருந்து நீக்கி குடும்பத்தையும் ஒற்றுமையாக்கி தரேன். அந்த உரிமையை உங்களுக்கு நான் வாங்கி தரேன். சமாதானமான நிலைகளில் அவனை நான் தர வச்சுருக்கேன். கால் வந்துட்டுவான். வெற்றி மேலே கொடுப்பா. கர்பசாமிக்கு வெற்றி மேலே எடுக்க ஆள் யார் இருக்கா? இது யாருடா? மருமக அவன் வைப்புங்கடா. ஏய் நல்ல மாலை ஆயிட்டுவாடா எலி. இல்லை இந்த மாலை இவன் காப்பாற்றிடுவானா? கர்பசாமிக்கு யார் கருத்தில் போட? கர்பசாமி பாப்பா இந்தா, உன் குடும்பம் செல்வத்தால் தலை தோங்கும், நிம்மதி பெருகும். கர்பசாமிக்கு இந்தா வெற்றியாக்கி தரேன். கனியாக இருக்கும். இந்தா நீ இழந்த பணம் வீடு வந்து சேரும். பணம் கிடைச்சிரும்டா, சந்தோஷமா. இந்த மகளே செல்வமா வாடா. டே பேராண்டி வாங்க. சுவாமியே மாலை என்ன செய்யணும்னு விளக்கம் சொல்லி விடுங்க.
அதே திருவண்ணாமலை திருமணத்தை பற்றி கேட்டு வந்தவன். லவ் பண்ணி பார்த்தேன், ஒன்றும் நடக்கல. தம்பி, ஊரில் தேடினாலும் கிடைக்கல, பெரியோர்கள் தேடினாலும் கிடைக்கல, நீயா தேடி பார்த்தா உனக்கும் அமையலை. ஒரு ஆளை கொஞ்சம் பார்வையிட்டு பார்த்து தொடர்ந்து பார்த்தேன், அதில் கதை நடக்கலை. அதனால் கருப்பசாமி ஐயா, உங்களை நம்பி வந்திருக்கேன். நல்ல பொண்ணை என் கண்ணில் கொண்டு காட்டி எங்கள் அப்பா ஆத்தாலாம் சம்மதித்து நடக்க மாதிரி வழியை வகுத்து தானே கேட்குறேன். கால் வந்துட்டுவான். நியாயமான கல்வி தானே கேட்குறான். கேட்டு சொல்லுவேன். இப்போ வாரேன். வாடா யோசியா இருக்கியா? இல்லை தம்பி, யாருக்காவது பணம் கொடுத்தியா? இதுக்கு முன்னால் யாருக்கு கொடுத்த? ஏமாற்றி போயிட்டாங்க. அவங்க ஆம்பளையா பொம்பளையாங்க? ஆம்பளை. கால் விட்டுறாங்க. ராசா பணம் கொடுத்து ஏமாந்துருக்காக. என்ன விஷயம்? எங்கே இருக்க? இல்லை, அவன் மெட்ராஸில் இருக்கான்டா. அவனை கொண்டு வச்சுருவான், பணத்தை கொண்டு தரேன். சரியா? இப்போ உனக்கு ஆவணி மாதத்துக்குள்ள பெண் இதுதான் நிர்ணயம் பண்ணி தரேன். இருக்கிற தடைகளை நீக்கித்தாரேன், வெற்றியாக்குவோம். இந்த அப்படி வேறு என்னடா வேணும்? குடும்ப வீடு வேணும். காஞ்சிபுரத்தில் வீட்டை கட்டு, ஆசத்து போ. கர்பதாமிக்கு காங்கேயம். ஐயா, கோவிந்த திருநாமங்களே, சாப்பிடாம போகக்கூடாது, உட்காருங்க. வரார் பூமாலையில் ஓர் மல்லிகை, இதை நான் தான் தேரென்றது. சாப்பிட்டு போங்க. ஐயா, இவ்வளோ மெல்ல வந்தா நேரம் ஓடிக்கிட்டு இருக்காதா? திருமணம் சம்பந்தமாக யாரும் கேள்வி கேட்டு வந்தீங்களா? காங்கேயம் எல்லை காங்கேயம் உங்களுக்கு கால் ஒன்று சொல்லலாம். காங்கேயம் ஒரு டோக்கன் தான், ஒன்று தான். என்ன இப்படி குழப்புறாங்க நம்ம? வரலாம். என்னப்பா வேணும்? கண்ணை மூடி கொஞ்ச நேரம் உட்காரு. உடம்புக்குள்ள நான் போய் பார்க்குறேன் கொஞ்சம். ஒரு 3 வருஷத்துக்கு உட்பட ஒரு அடையாள பொருள் எடுத்தேன் சாமி. எடுத்தீங்களா சாமி? ஒரு இடத்துல போய் கேட்க போயிருக்கும் பொழுது சில மாறுபாடுகள் கோளாறுகள் நடந்திருக்குன்னு சொல்லி வழிகாட்டினாங்க. அந்த நிலைகளில் எதுவுமே நடக்கலை என்பது மேலேருந்து உத்தரவு. அது வெறும் பொய், அப்படி நடக்கவே இல்லை. உனக்கு ஏற்பட்டிருப்பது இயற்கையால் ஆன உபாதை. இதுக்கு மந்திரம் கிடையாது, தந்திரம் கிடையாது. ஆனால் இந்த வலி வேதனை உனக்கு கிரகங்களால் மாறக்கூடிய நேரம் வந்தாச்சா வந்துடுது. வீணாக குழப்ப வேண்டாம், கால் ஒன்று வரலாம். எதுக்கு கற்பனை பண்ணி அடுத்தவன் மேலே பழிய போடணும்? அது பாவம் இல்லையா? இன்னும் ஒரு கேள்வி கேட்டு காப்பா. இன்னும் 2 மாதத்தில் வீட்டுக்கும் வருவார், நிறைய பணமும் கொண்டு வருவார். உன்னுடைய வலி வேதனைகளும் தீரும். இதுக்காக மருத்துவம் தான் சரியே தவிர வேற வழி இல்லை. நல்லதே பண்ணிட்டான். கர்பசாமிக்கு கரூர் ஒருத்தன் வந்து கேட்குறான். வந்தியாப்பா கரூர்? திருமால் பெருமைக்கு நிகரேது, திருவடி நிழலுக்கு இடையேது. பெருமானே உன் திருநாமம்
10 பெயர்களில் விளங்கும் அவதாரம். எப்பா எம்பெருமான் பெருமாள் கோயில் எங்கப்பா இருக்கு? பெருமாள் கோயில் எங்க இருக்கு? கரூர்ல. உங்க வீட்டு பக்கமா அது? உங்களுக்கு வரதராஜ பெருமாள் உங்களை தான் கூப்பிட்டேன். கடல் நடுவே கொண்ட சதுர்வேதம் காண்பதற்கென்றொரு அவதாரம், மற்ற அவதாரம் அசுரர்கள் கொடுமைக்கு முடிவாகும். என்ன வேணும்? யாரு பக்கத்தில் வாங்க, கொஞ்ச நேரம் அப்படியே தியானம் பண்ணு, கண்ணை மூடிக்கா, நல்ல உட்காரடா. மூணு நாட்டில் உனக்கு வேக்கன்சி இருக்குது. எத்தனை இடத்துக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்க? அமெரிக்கா போட்டிருக்கியா? அமெரிக்கா ஏன் நீ விரும்பலை? அடே அப்பா, இப்போ பக்கத்துலேயே போயிடலாம்னு நினைக்கியா? 1 2 3 கண்ண மூடி என்னையை மட்டும் நினச்சிக்கா பார்ப்போம். ஐயா, உன் திரு சக்கரத்தின் பெயர் என்ன? ஆனி மாதம் தமிழுக்கு கருட சேவை நடக்கிற நாள். ஆனி மாதம் கருட சேவை நடக்குமா? நடக்கும்லாங்க. அந்த கருட சேவை நாளுக்கு பின்பு உனக்கு உடனடியாகவே அங்கேருந்து அழைப்பு வருது. நீ போய் சிறப்பாக வாழலாம், தொழிலும் அமையும், வெற்றியும் கிடைக்கும். கால் ஒன்று போகும்போது வரலாம். சான்றுகள்லாம் தயார் பண்ணிட்டியா? சர்டிஃபிகேட்டில் ஒரு சீட் இல்லையே, என்னது அது? வாங்கணுமா வேண்டாமா? உடனே தயார் பண்ணு, வாங்கி தரேன். இப்போ எதிர்பார்க்க நாட்டிலே போயிட்டு வா, அடுத்து அமெரிக்காவில் செட் பண்ணி தரேன், வெற்றி உண்டு. கொண்டா. அதான் இவன் ஒழுங்காக படித்து வருவான், கவலைப்படாத. உனக்கு இயல்பான நோய், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியா? வேண்டவே வேண்டாம், நல்லா இருக்கும் மனசு. போய்ட்டு வாங்க, சாப்பிட்டு வாங்க. வாங்கப்பா. எந்த ஊர் உங்களுக்கெல்லாம்? கரூர். 1 2 3 4 5 6 7 8 9. அம்மா எங்கே இருக்க? நீ வாரிய? சிவன் கோயில் பக்கத்தில் அம்மன் கோயில். சிவன் கோயில் எங்கே இருக்குது? கரூரில் இருக்குது. உங்கள் வீட்டு பக்கம் இருக்கா? அம்மன் கோயில் இருக்கா உங்கள் வீட்டு பக்கம்? அப்படியா? உங்கள் பிள்ளை எங்கே இருக்காங்க? பையன் கால் வந்துட்டு வா. கனி வேண்டுமா, இது வேண்டுமா? இப்படி அண்ணனிட போட்டு வந்தால் நான் 1000 பேருக்கு சொல்ல வேண்டாமா? நீங்கள் நின்றுக்காங்க அக்கா, நீங்கள் வாங்க. என்ன வேணும்பா பிள்ளைக்கு? கொஞ்சம் கண்ண முடுங்க, நீங்கள் தொடாமல் நின்னுங்க. மூலம் இடுப்பு கடுப்பு, முட்டுக்கு கீழே உளைச்சல், தசையில் உணர்வற்ற மரமரத்த தன்மை, இதெல்லாம் இருக்குது. இது ஏன் டாக்டர்கிட்ட போகாமல் ஏன்? உடன் பிறந்தாரே பிரச்சனை என்று சொன்னால் எப்படி ஏற்பது? இன்னும் ஒரு தரம் கால் வந்துட்டு வரலாம். டேய் தம்பி, நல்லா இருக்கியா? உன் பேர் என்ன பேர்? ஆதியே அந்தமே அருள் பெரும் ஜோதியே, பாதி மதியை தடை கணிந்த பரனே போற்றி, நீதியே நிர்மலனே நீடித்த வாழ்விசனே, காலனே நீலனே ஏறும் தம்பிரானே, சற்குணம் படைத்த பரம்பொருளே. பாட்டு பாடணும்னு நினச்சியோ?
என்ன மெக்கானிக்கல் பண்ணுற? ஜேசிபி ஒர்க் ஷாப் வச்சுருக்கேன் சார். அப்படியா?